கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 3-4 கம்பெனி அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். எல்லாத்துலயுமே செலக்ட் ஆயிடும். அதுல ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேண்டாம், நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்லை சார். எப்படியும் வரதுக்கு 2-3 மாசம் ஆகும் அப்படின்னாங்க. நீங்க அட்டெண்ட் பண்ண 2-3 கம்பெனில வந்து சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு, யார் யாரை செலக்ட் பண்ணணும்னு அந்த கம்பெனிக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இடத்துல பேக் ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து சில ஹார்ட் டிஸ்க்ஸ் வந்து ஓல்டா இருந்தது. கோஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்னு ஒன்று வந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஓப்பனிங் போட்டுருவாங்க, இன்டர்வியூ நடந்துகிட்டே இருக்கும், வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். அவன் வேலை கனவோட இருக்கிறப்ப அவங்க கம்பெனி நல்லா பாப்புலரா இருக்குங்கிற மாதிரி வெளியில மார்க்கெட் பண்றதுக்கு இவங்க எல்லாம் அலைய வரலாம். எப்படி சரி இல்ல? நான் என்ன பண்ணும் சார்? வந்து இந்த ஷோ மூலமா உங்களுக்கு சொல்றேன் ஒழிஞ்சு இது நல்லதுன்னு சொல்ல வரல. அந்த வழியே தாக்கிட்ட இதெல்லாம் உன்னை பாத்துட்டேன், எனக்கு அது போதும், நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். நாமே சாவணும். மானம் கெட்டவெல்லாம் உயிரோட வாழும் போது நாமே சாவணும்.